பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 7-8 வசனங்கள். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 21 verses 7 and 8. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்கான வார்த்தை உங்கள் மேன்மை, உங்கள் உயர்வு கிறிஸ்துவினால். இந்த வருடத்தின் இறுதியிலே வந்திருக்கிற நாம் இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்த பாதைகளில் அநேக உயர்வுகள் உண்டு, அநேக மேன்மைகள் உண்டு. மனுஷர்கள் மத்தியில் கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்தி வைத்திருக்கிறார். இதெல்லாம் எதினால் உண்டானது என்று சொல்லி இந்த கழுதையை கேட்டால் அந்த கழுதைக்கு தெரியும், இது என்னால் உண்டானது அல்ல. கனம், மகிமை, மேன்மை, துதியெல்லாம் என் மீது ஏறி இருக்கிற இயேசுவுக்கு தான். பாருங்கள், இந்த கழுதை கேட்டால் சொல்லும், இந்த ரெட் கார்பெட் வெல்கம், இந்த கம்பள விரிப்பு யாரினால் ஜனங்கள் இப்பொழுது வஸ்திரங்களை விரிக்கிறார்கள், பரப்பி இருக்கிறார்கள். இந்த கழுதை அதன் மீது ஏறி நடக்கிறது. இதுவரைக்கும் ஒரு இருவழி சந்தையிலே வழி தெரியாமல் நின்று கொண்டிருந்த கழுதை. ஆம் பிரியமானவர்களே, நாம் தான் அந்த கழுதை. வழி தெரியாமல், திக்கு தெரியாமல், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்திலே கட்டி வைத்துவிட்டு இனி முன்னாலும் போக முடியாமல், பின்னாலும் போக முடியாமல், வழியும் தெரியாமல், கழுதை மாத்திரமல்ல அதனுடைய குட்டியும், ஏன் நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பங்களும் இப்படி திக்கு தெரியாமல் நின்று கொண்டிருந்த பொழுது இயேசுவின் ஒரு வார்த்தையினால் நீங்கள் கட்டவிழ்க்கப்பட்டு இன்றைக்கு அந்த இயேசு உங்கள் மீது ஏறி இருப்பதினால் எத்தனை கணம், எத்தனை பாராட்டுகள், எத்தனை உயர்வுகள். இவைகளெல்லாம் இயேசு நம் மீது ஏறி இருக்கும் வரைக்கும் தான். ஒரு நிமிடம் இந்த கழுதை தன்னை யோசித்து பார்த்துவிட்டு மேலே இருக்கிற இயேசுவை உதறிவிட்டால் என்ன நடந்திருக்கும்? இதற்கு கொடுக்கப்பட்ட அத்தனை மேன்மைகளும், வழியிலே பரப்பப்பட்ட மரக்கிளைகளும் வஸ்திரங்களும் எல்லாம் பறிக்கப்பட்டு இந்த கழுதை ஒன்றுக்கும் உதவாததாய் மாறியிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நம்மோடு கூட நம்மீது வாசம் பண்ணுகிற இயேசுவினால் இத்தனை கனமும் இத்தனை மகிமையும் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே இயேசு நம் மீது இருப்பதற்கு, நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு எப்பொழுதும் நாம் தயாராயிருப்போம். இயேசுவோடு நாம் இணைந்திருப்போம். இயேசுவை நமக்குள்ளே வைத்து கொள்ளுவோம். எப்போதும் இயேசு நம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்கான அனைத்து செயல்களையும் நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். இயேசு நம்மை விட்டு இறங்கிவிடக்கூடாது. இயேசு இந்த கழுதையோடு இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தைகளில் ஒன்று, நாம் குதிரையாய் இல்லாமல் இருக்கிறதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். நாம் அந்தஸ்துள்ளவர்களாய் இருப்பதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். கழுதையாய் கர்த்தர் நம்மை படைத்திருப்பாரானால் இருக்கிற கழுதைகளிலேயே பெஸ்ட் கழுதையா இயேசு ஏறி இருக்கும்போது நாம் இருப்போம். அப்படி தான் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். இந்த சமுதாயத்திலே, இந்த மனுஷர்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறதான ஒரு உயர்வு, அது எண்ணி பார்க்க முடியாத ஒன்று. அது எதினால் வந்தது? இயேசு நம் மீது இருப்பதினால் வந்தது. இயேசு நம்மோடு வருவதினால் வந்தது. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் கழுதைகளாயிருக்கிற நாம் இயேசுவை விட்டுவிடாதபடிக்கு, இயேசு நம்மோடு இருக்கும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோம், தயார்படுத்தி கொள்ளுவோம். இயேசுவோடு கூட இணைந்து எப்பொழுதுமே நடப்போம். இயேசு நம்மோடு இருக்கும் பொழுதுதான் இத்தனை காரியங்களும் நமக்கு நடக்கும். ஆகவே தான் ஒரு பரிசுத்தவான் இப்படியாய் சொன்னார், ஜீசஸ் ப்ளஸ் மீ இஸ் ஈக்குவல் டு ஹீரோ. இயேசுவும் நானும் இருக்கும்போது நான் ஹீரோ. ஜீசஸ் மைனஸ் மீ, இயேசு இல்லாமல் நான் இருந்தால் ஐ எம் ஜீரோ என்று சொன்னார். நான் பூஜ்ஜியம் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, அது எத்தனை உண்மையுள்ள வார்த்தை!
இயேசுவோடு நாம் இருக்கதான் அவர் நம்மோடு விருப்பப்பட்டு பயணப்பட இந்த ஆண்டு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஆண்டும் ஜெயமுள்ள ஆண்டாய் உங்களுக்கு இருக்கும். ஆகவே உங்களை இன்னும் தாழ்த்தி இயேசு நம்மோடு இருக்கும்படியாக, நம்மோடு வசிக்கும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். ஆகவேதான் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் நம்பிக்கையின் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். உலகத்தாருக்கு நாம் பயன்படுவது, நம் ஆற்றலோடு இருப்பது, நாம் வரங்களோடு கிருபைகளோடு இருப்பது ஆச்சரியம் அளிக்கலாம். ஆனால் நமக்கு தெரியும், இவைகளெல்லாம் எதனால் உண்டாயின? இயேசு என்னோடு இருப்பதினால் இவைகளெல்லாம் உண்டாயின. ஆகவே இயேசு இறங்காதபடிக்கு பார்த்து கொள்ளுவோம், இயேசுவோடு கூட நடப்போம். இந்த கழுதைகளுக்கு எப்போதுமே மகிமை உண்டு. ஜெபிப்போமா? பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கழுதைகளாகி எங்களுக்கு கட்டப்பட்டிருந்த எங்களை கர்த்தர் அவிழ்த்து எங்கள் மீது பிரியப்பட்டு நீரே எங்கள் மீது ஏறி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த கணத்தையும் இந்த மகிமையும் இந்த துதியையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நீர் தொடர்ந்து எங்களோடு வாசம் பண்ணும், எங்களோடு தங்கியிரும். போதகரே, எங்கள் பந்தியில் எப்போதும் அமர்ந்திரும். நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை அப்பா. உங்களோடு மாத்திரம்தான் எங்கள் வாழ்வு. பூலோகிலும் நீர் மாத்திரம்தான், பரலோகிலும் நீர் மாத்திரம்தான். உம்மையில்லாமல் எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. திக்கற்று திசை தெரியாமல் வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த எங்களுக்கு, கழுதைகளாகி எங்களுக்கு நீர் கூட இருந்து இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறீரே. கோடி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் இன்றைக்கும் திக்கற்று திசை தெரியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் உம்மை பற்றி கொள்ளட்டும். நீர் அவர்களோடு ஏறிக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் இருக்கும் பொழுது ஜெயம் உண்டு, நீர் இருக்கும் பொழுது வெற்றி உண்டு. எங்கள் தேவன் ஜெயத்தின் தேவன். இயேசு ஜெயத்தோடு நடத்துகிறவர். தொடர்ந்து நடத்தும். இந்த கனமகிமை துதிகளை தாழ்மையோடு ஜாக்கிரதையோடு உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.